ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மெர்சிஸ் மன்னா. இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் கோதுமை போண்டா, வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக எப்படி பண்ண பார்க்கலாமா. அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு, 3 டீஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், ஒரு பச்சை மிளகா, 2 ஆனியன் நல்லா சாப் பண்ணது, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 2 பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா, சால்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கூடவே ஒரு கிளாஸ் வந்துட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணி ஸ்க்ரீனில் காட்டுற அளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அந்த போண்டா மாவையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில், லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அந்த அளவு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தக்கப்புறமா நமக்கு ரொம்ப கிறிஸ்பியான, உள்ள நல்லா சாஃப்டான, ஸ்பைஸியான போண்டா நமக்கு கிடச்சிடும். இந்த போண்டா எப்போ எங்கள் வீட்டில் செஞ்சாலுமே சீக்கிரம் படப்படன்னு காலி ஆயிடும். இது கூட மசாலா டீ மசாலா டீயும் வச்சுருக்கோம். ஈவினிங் டைமுக்கு ஒரு செம்மையான ஸ்நாக்கு. மசாலா டீ ரெசிபி வேணுனாலும் நம்ம சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள், போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா எப்படி ஆனியனோட சூப்பராக இருந்தது, பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். டாட்டா பாய்.